இண்டிகோ நிறுவனத்தின் விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்படுவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த ஒரு வார காலமாக நாடு முழுவதும் இண்டிகோ நிறுவனத்தால் இயக்கப்படும் பெரும்பாலான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிக்கு ஆளாகியிருக்காங்க. இது தொடர்பாக அந்த நிறுவனத்திடம் மத்திய அரசு விளக்கம் கேட்டிருக்கும் நிலையில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலும் முறையிடப்பட்டிருக்கு. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய் மல்யா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக வழக்கறிஞர் ஒருவர் இந்த மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு. இண்டிகோ நிறுவனத்தில் காலியாக இருக்கும் ஏராளமான பணியிடங்கள் நிரப்பப்படாததே இதற்கு காரணம்னோ, விமான ரத்து தொடர்பாக வாடிக்கையாளர்களுக்கு முறையாக தெரிவிக்கப்படவில்லைனோ மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இருப்பினும் இதை அவசர வழக்காக தலைமை நீதிபதி அமர்வு எடுத்துக்கொள்ளவில்லை. வழக்கமான வரிசை அடிப்படையில் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் எதிர்பார்க்கப்படுது. இதேபோல் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் இண்டிகோ விமான சேவை பாதிப்பு தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நாடு முழுவதும் கடந்த சில நாட்கள்ல மட்டுமே 400க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு.